இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருந்தது. பட் எஃப்ஐஎஸ் 5000 கோடி விற்றாங்க. ஸோ என்ன இதில் காரணம்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் 3.5% ஏறி அதனால தான் இண்டெக்ஸ்லாம் பாசிட்டிவ் வந்தது. ஐடி இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நிஃப்டி வந்து 48 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்க்கு பதிலாக 12 பேசிஸ் நெகட்டிவாக மாறி இருக்கும். மிட் கேப்பும் ஒரு 3-4 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்லேருந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக மாறி இருக்கும். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா. ஸோ ஐடி தான் இன்னைக்கு காரணம். அண்ட் ஐடி ஏறினதுக்கு காரணம் என்விடியாவோட நேற்று நைட்டு வந்த ரிசல்ட்டு தான். ஏன்னா அது வந்து ஏஐயோட பூம் வந்து சஸ்டெயின் ஆகும்னு ஒரு செய்தி மாதிரி வந்திருக்கு. அதுலேருந்து என்விடியா ஸ்டாக்கே 9% ஏறித்து. ஸோ என்விடியா ஏறினா ஏஐ நல்லா பண்ணாலே ஏஐ கன்சல்ட்டிங் வேலைலாம் ஐடிக்கு வரும்னு ஒரு பவுன்ஸ் பேக். பட் இது வந்து டிஐஎஸ் தான் நம்பி வாங்கியிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் இன்றைக்கி 5000 கோடி விற்றுருக்காங்க. நிடியோட கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா 1700 ஸ்டாக் ஏறித்து 1500 ஸ்டாக் தான் இறங்கிட்டு. பட் டிஐஎஸ் இந்த ஐடி வாங்குறதுக்காக நிறைய மற்ற இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய செக்டர் ரொட்டேஷனும் நடந்திருக்கு. ஸோ இது தவிர இன்றைக்கி கொஞ்சம் செய்திகள்லாம் வந்தது. விச் இஸ் ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்தது. கொஞ்சம் ஸ்லோ இருந்தது. 6.7% வர்சஸ் 8% இன் ஜூன்னு. மேனுஃபேக்சரிங் தான் மெயினாக ட்ரை பண்ணுறது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படிங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து தனக்கு 80,000 கோடி இந்த வருஷம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு ஒரு இன்கம் ரெசீட்ஸ் மாதிரி. அதில் 56,000 கோடி 80% ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்ஐசி, கோல் இண்டியா அதெல்லாம் ஸ்டேக்கு விற்றுட்டு. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. ஓவராலாக ரிஸ்க் நாட்டோட ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட் மெயின்டைன் ஆகலாம். இது தவிர அந்த எஃப்என்ஆர்பி ஸ்கீம் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இதோ 31 முடிய போகிறது. அதோட எஃபெக்ட் வந்து ஆர்பிஐயோட ஒரு ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ரெக்கார்ட் ஹைக்கு போய் சேர்ந்துடுது. 729 பில்லியன் தாண்டிடுது. ரைட். மெயினாக இது வந்து அதுவும் கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் ஏறினதுனால அதோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல செய்தி. ஸோ மொத்த மட்டத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டை சமரைஸ் பண்ணணும்னா இது வந்து ஐடி ட்ரிவன் பாசிட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்விடியா ட்ரிவன் பாசிட்டிவ் மார்க்கெட்டுன்னே சொல்லிடலாம். ஏன்னா என்விடியாவோட ரிசல்ட்னால ஐடி ஏறினதால தான் இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ சிம்பிளாக சமரைஸ் பண்ணிடுறது இன்றைக்கி. ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் இந்த கேஷோட சில விஷயம் இந்த லாஸ்ட் ஹவரில் ப்ரைஸஸ் ஏறிடுது. ஸோ கேஷ் ப்ளஸ் என்விடியா தான் இன்றைக்கி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம். ரைட்டா? மற்றபடி இன்னும் இன்றைக்கி நைட்டு வந்து இந்த ஜாக்சன் ஹோல் மீட்டிங்கோட இது வரும். அதை பற்றி ஃபெடோட சேர்மன் வந்து இன்றைக்கி ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ அது என்ன சொல்கிறாருங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அதில் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் லேட் நைட்டுக்கு. ரைட். நன்றி, வணக்கம்.